மாண்புமிகு மோடி ஐயா அவர்கள் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள பனங்குடி ஊராட்சியில் கிட்டத்தட்ட ஒரு 618 ஏக்கர் நிலத்தினை கையகப்படுத்தி ஏற்கனவே இருந்த சிபிசிஎல் நிலத்தினுக்கு விரிவாக்க பணிக்கிற்காக அடிக்கல் நாட்டினார்கள். அப்போதைக்கு உள்ள நாங்கள் விவசாயிகள்லாம் சேர்ந்து இங்கே இருக்க கிட்டத்தட்ட ஒரு 15,000 இளைஞர்கள் இருக்கிறாங்க. 5 ஊராட்சியும் சேர்ந்து அவங்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுப்போம்னு சொல்லிட்டு கிடைக்கும்னு சொல்கிற அடிப்படையில் நாங்கள் எங்களோட விவசாய நிலத்தினை அப்போதைக்கு நாங்கள் கொடுத்தோம். அதன் பிறகு இங்கே அரசு பொறுப்பேற்ற தமிழக அரசு அந்த நிலத்தினை கையகப்படுத்தி அந்த ஆலைக்கு கொடுத்தாங்க. அப்போ கொடுத்த நோக்கமும் இங்கே எல்லாத்துக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது தான். அப்போ அந்த நிலத்தினை கொடுக்கும்போது அந்த சட்டத்தின் அடிப்படையில் அங்கே இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுப்போன்னு சொல்லி ஒரு அறிவிப்பை கொடுத்தாங்க. அது இல்லாமல் கெசட்டில் மாவட்ட ஆர்டிஓ அவர்கள் வந்து இங்கே நமக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துருந்தாங்க. அந்த லிஸ்ட்டு ரெடி பண்ணி ஆர்டிஓ மூலியமாக மாவட்ட ஆட்சியருக்கு போய் 2000 பேர் நம்மளுடைய லிஸ்ட்டும் போயிடுச்சு. கிட்டத்தட்ட கொடுத்து இந்த ஆகஸ்ட் 8ஆம் தேதி சொன்னாங்க, அடுத்தது தீபாவளி சொன்னாங்க, அடுத்து பொங்கல் சொன்னாங்க. இது வரைக்கும் அந்த தொகைங்கிறது யாருக்கும் ஒருத்தவங்களுக்கும் வரல. மக்கள் இதில் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை சந்திக்கிற மாதிரி இருக்கு. இங்கே இருக்கிற மக்கள்லாம் சேர்ந்து இருக்கிற குழு கடன் தவணை குணம் வாங்கி பெரிய அல்லலுக்கு ஈடுபட்டு இருக்கிறாங்க. அது இல்லாமல் இந்த ஆலைய வரணும்னு சொல்லி 618 ஏக்கர் நிலத்தினையும் சிபிசிஎல் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு பட்டாவும் மாறிடுச்சு. ஆனால் இது வரைக்கும் எங்களுக்கு யாருக்கும் வேலை வாய்ப்பு எதுவும் கொடுக்கல. இப்போ கடந்த ஒரு வருடமா ஒரு 3 கம்பெனி இங்கே வேலை பார்த்துட்டு இருந்துச்சு. அதில் கிட்டத்தட்ட ஒரு 100 இளைஞர்கள் இங்கே வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த கம்பெனியும் ஒட்டுமொத்தமாக இழுத்து சாத்திட்டாங்க. ஏன் நீங்கள் எல்லாம் போறீங்கன்னு கேட்கும்போது எங்களுக்கெல்லாம் பில்லு வரல, எங்களை இங்கே வந்து போக சொல்லிட்டாங்க அப்படிங்கிற தகவலை அவங்க சொல்லிட்டு போறாங்க. அப்போ நாங்கள் கேட்கும்போது சிபிசி நிர்வாகத்தை நாங்கள் கேட்டோம். இல்லை நீங்கள் வந்து பொறுத்துங்க, இதோட இதெல்லாம் மாறுதுன்னாங்க. எங்கே மாறுது, ஏன் மாறுது, எதுக்காக மாறுது, யாரை கேட்டு அவங்க மாத்துறாங்க, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாம ஏன் வந்து இந்த இடத்த எடுத்தாங்க. ஒன்று அவங்க சிபிசி நிறுவனம் வந்து உடனே வேலையை இங்கே ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி இல்லையா எங்களோட இடத்த நாளைக்கே எங்கள்கிட்ட கொடுத்துடணும். நாங்கள் விவசாயம் பண்ணியாவது பொழைச்சிப்போம். அதனோட நாளைக்கே இந்த சிபிசி வேலை வருதா வரலையா, இந்த பணம் மக்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா, இதை வந்து பொய்யா சொல்லிட்டு தெரியுறாங்க. இந்த வந்துருச்சு அந்த வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவங்கவுங்களும் குழு வாங்கிக்கிட்டு கல்யாணம் காட்சி வச்சுட்டு மக்கள் வந்து அல்லல் படுறாங்க. இல்லைன்னா இல்லைன்னு தெரிஞ்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு போவாங்க. அதே போல இந்த ஆலையை உடனே நாளைக்கு நடத்தல அப்படின்னா ஒட்டுமொத்த 618 ஏக்கர்லையும் எங்க கிராம மக்கள் அனைவரும் உள்ள போந்து விவசாயம் பண்ணுவோம். அதுக்கு எங்களுக்கு தமிழக அரசு ஃபர்ஸ்ட் எங்களுக்கு அதுக்கு உறுதுணையா நிக்கணும். கூட ஆந்திராவுக்கு போயிடுச்சு அப்படிங்கிறது கடந்த ஒரு மாத காலத்துக்கு முன்பு அந்த முதல்வர்கள் அவர்கள் வந்து பிபிசிஎல் நிறுவனம் அப்படிங்கிறதுக்கு 90 இங்க வந்து அதே 9MT நிறுவனத்துக்கு வந்து 42,000 கோடி தான் ஒதுக்குனாங்க. அதே ஆந்திராவுக்கு கிட்டத்தட்ட 95,000 கோடி நிதியை ஒதுக்கி அங்க போயிடுச்சு. அப்ப இங்கேயும் அங்கேயும் தமிழக மக்கள் மட்டும் என்ன உங்களுக்கு என்ன இந்த இந்தியாவில் இருக்கா இல்லையா, தமிழ்நாடு இல்ல வேற எங்கேயும் இருக்கா? அப்படி இருக்கும் போது நாங்களும் இந்த இந்தியாவில தான் இருக்கோம். எங்களுடைய மக்கள் வரி பணத்துல தான் இந்த அரசு செயல்படுது. அப்படி இருக்கும் போது இங்க ஜிஎஸ்டி மட்டும் தமிழ்நாட்டில இருந்து வேணும், மற்றபடி எங்களுக்கு எந்த நிறுவனமும் எங்களுக்கு வரக்கூடாது. அப்ப நாங்க மட்டும் இந்த இந்தியாவில இல்லையா? அப்ப நாங்க யார்கிட்ட போய் இதை கேட்கறது? ஒட்டுமொத்த ஏக்கரையும் எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு 42,000 கோடி கொடுக்கறதையும் எடுத்துட்டு போய் நீ ஆந்திராவில் கொடுக்குறீங்கன்னா அப்ப நாங்க இங்க எதுக்கு இருக்கோம்? நாங்க இந்தியாவில தானே இருக்கிறோம். எங்களுக்கு அது ஃபர்ஸ்ட் பதில் சொல்லிட்டு நீங்க அப்புறமா அங்க கொண்டு போங்க. அது வரைக்கும் இந்த போராட்டங்கிறது முற்றிலுமா தொடரும்.